ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் 7th டேர்ம் 1 இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட்ஸில் இன்றைக்கி பார்ட் 1 பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த பார்ட் 1 நம்ம இன்றைக்கி என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா பேரலோகிராம். சரியா? ஸோ எல்லாத்துமே ஸ்கூல்லே படிச்சிருப்பீங்க. பேரலோகிராம் தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இணைக்கரம்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு ஃபார்முலா தான், ரெண்டு கூட இல்லை, ஒரே ஒரு ஃபார்முலா தான். அந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் இந்த எஸ்ஐஸ் ஃபுல்லாக போக போகுது. 5 எக்ஸாம்பிள் சம்மும் 10 எஸ்ஐ சம்மும் இந்த பேரலோகிராமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏரியா ஆஃப் அ பேரலோகிராம். ஃபஸ்ட்டு பேரலோகிராம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரியா? இதான் வந்து பேரலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேரலோகிராமில் எதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு எப்போவுமே பேஸையும் ஹைட்டையும் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ பேஸையும் ஹைட்டையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பேஸ்ன்னு எடுத்துக்கலாம், அப்புறம் இதை வந்து ஹைட்னு எடுத்துக்கலாம். சரியா? சரி, இப்போ ஃபார்முலா என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் பேரலோகிராம் இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட். அவ்வளோதான். ஸோ ரெண்டையும் நீங்கள் இன்டு பண்ணிட்டீங்கன்னா அதான் உங்களுக்கான ஏரியாவாக இருக்கும். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரியா ஆஃப் பேரலோகிராம் இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட். அவ்வளோதான். சரியா? இன்னொரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். என்ன கான்செப்ட் அப்படின்னா, எங்கே வந்து இந்த ஹைட் வந்து டச் ஆகுதோ, சரி இந்த இடத்துல இருந்து எங்கே ஹைட் டச் ஆகுதோ அதை தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், பேஸ்ன்னு எடுத்துக்கணும். அது தெளிவாக இருந்துக்கோங்க. ஹைட்டு எங்கே வந்து பேஸில் படுதோ அதான் வந்து எனக்கு உங்களுக்கான பேஸாக இருக்க முடியும். ஓகேவா? சரி, ஸோ சம்முக்குள்ளே போயிடலாமா? ப்ராப்ளம் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்க போது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த பேரலோகிராம் given in the figures. சரியா? ஸோ 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க, 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 கொஸ்டினும் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஏரியாவும் கண்டுபிடிக்கணும், அதே நேரத்தில் பெரிமீட்டரும் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஏரியா ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? பேஸ் இன்டு ஹைட்டு. சரியா? ஸோ நம்ம பேஸ் என்ன இருக்குங்க? பேஸ் வந்து நமக்கு இதான் பேஸு. கரெக்டாக? ஏன்னா இந்த ஹைட் வந்து இதெல்லாம் படுது, அப்படி தான் பேஸு. இங்கே வேல்யூ கொடுக்கல, பட் இதுவும் சேம் உங்களுக்கு தெரியும். ஸோ இது 15 இருக்கிறதுனால கண்டிப்பாக இது என்ன தான் இருக்கும், 15 இருக்கும். சரியா? ஸோ பேஸ் அண்ட் ஹைட் தான் ஃபார்முலா. ஸோ போட்டுக்கலாமா? 15 இன்ட்டு ஹைட் என்ன, இந்த 4 கொடுத்துருக்காங்க. ஸோ 15 × 4 இஸ் ஈக்குவல் டு 60. ஸோ ஃபஸ்ட்டு பிக்சரோட ஏரியா வந்து என்னது கண்டுபிடிச்சோம், 60. அடுத்து என்ன தேவை உங்களுக்கு? பெரிமீட்டர் கேட்குறாங்க. ஸோ பெரிமீட்டர் என்ன ஃபார்முலா? பெரிமீட்டர்னு சொன்னால் சுற்றளவு. ஸோ அந்த கொடுத்துருக்க பிக்சரில் சுற்றி இருக்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணிட்டீங்கன்னா தான் ஆன்சர் இருக்கும். ஸோ எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது ஒரு 15 ஸோ போட்டுக்கலாம். ப்ளஸ் இது கொடுக்கல, பட் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒன்று சேமாக தான் இருக்கும். ஸோ 15 + 5 + 15 + 5. சரியா? 15 15 30, இது ஒரு 10 40. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெரிமீட்டர் வந்து 60, சரி பெரிமீட்டர் வந்து 40, ஏரியா வந்து 60. அவ்வளோதான். சிம்பிள் கொஸ்டின் தான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கவனமாக போடணும். நமக்கும் சேம் தான் கேட்குறாங்க. ஏரியா பெரிமீட்டர் கேட்குறாங்க. ஏரியா ஃபார்முலா என்ன? பேஸ் இன்டு ஹைட்டு. நல்லாவே தெரியும், படிச்சிட்டிங்க. ஸோ பேஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே போட்ட மாதிரி இதான் பேஸு அப்படின்னு நினச்சி போட்டுறக்கூடாது, தப்பாக போயிடும். புரியுதா? எங்கே வந்து இந்த ஹைட்டு டச் ஆகுதோ அதான் வந்து பேஸாக இருக்க முடியும். ஸோ இதான் வந்து உங்களுக்கு பேஸ். ஸோ இது எவ்வளோ இருக்கும் மெஷர்மெண்ட்டு? இங்கே 9 கொடுத்தனால இதுவும் 9 தான் வர முடியும். சரியா? ஸோ ஃபார்முலா என்ன? பேஸ் இன்டு ஹைட்டு தானே. ஸோ 9 இன்டு ஹைட் என்ன? 16. ஸோ 9 × 16 போட்டால் முடிஞ்சு போச்சு. ரைட்டா? 9 × 16. சிம்பிள் கொஸ்டின் தான், பட் கொஞ்சம் யோசித்து போட மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன? 9 × 16 144. 144 தான் உங்களுக்கான ஏரியாவாக இருக்க முடியும். புரியுதா? ஸோ டவுட்னா கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்த பெரிமீட்டர் பார்க்க போகிறோம். பெரிமீட்டர் ஈஸி. ஸோ 18 + இன்னொரு 18 + 9 + 9. சரியா? ஸோ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிங்க பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்து 54 கிடைக்கும். ஸோ ஏரியா வந்து 144, பெரிமீட்டர் வந்து 54 சென்டிமீட்டர். ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒன் ஆஃப் த sides and corresponding height of the parallelogram are 12 meter and 8 meter respectively. Find the area of the parallelogram கொடுக்குறாங்க. சரியா? ஸோ ஒன் ஆஃப் த சைடு என்னது? ஏதோ ஒரு சைடு. சரியா? அண்ட் ஹைட்டு. ஸோ ஹைட்டும் கொடுத்துட்டாங்க, ஒரு சைடும் கொடுத்துட்டாங்க. ரைட்டா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அப்போ என்ன கொடுத்துட்டாங்க? பேஸும் கொடுத்துட்டாங்க, ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. ஏரியா கண்டுபிடிக்க போகிறீங்க. என்ன பண்ண போதும்? 12 × 8 அவ்வளோதானே. இஸ் ஈக்குவல் டு 96. முடிஞ்சு போச்சு. அவனே கொடுத்துட்டாங்க, பட் பார்க்க தான் கொஸ்டின் 3 லைன் போகிற மாதிரி இருக்கும். பட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பேஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க, ஏரியா கேட்குறாங்க. ஏரியா ஃபார்முலா என்ன? பேஸ் இன்டு ஹைட்டு. ஸோ 12 × 8 96. முடிஞ்சு. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் டக்குன்னு. 2.3. சரியா? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் அ பேரலோகிராம் ஹூஸ் ஏரியா அண்ட் பேஸ் ஏரியா ஆர் 368 cm² and 23 cm ரெஸ்பெக்டிவ்லி. சரி, ஹைட் வந்து கேட்குறாங்க, பட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க, அப்புறம் பேஸும் வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ ரெஸ்பெக்டிவ் தானே. சரி, கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபார்முலா நமக்கு ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட்டு. பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 23 கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து தெரியாது, கேட்டிருக்காங்க. ஏரியாவில் கொடுத்துருக்காங்க 360.
68ன்னு கொடுத்துருக்காங்க. இது சால்வ் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 368/23 போடுவீங்க. இதை நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைத்துவிடும். ஸோ 23 × 16 போட்டேன் 368 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து 16. ஹைட் வந்து 16 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2.4 A parallelogram has adjacent sides 12 cm and 9 cm. If the distance between shorter side is 8 cm, find the distance between its longer side கேட்குறாங்க. சரியா? ஸோ கொஞ்சம் வித்தியாசமாகும் சம்மு. ஸோ ஆனால் ஈஸியான சம் தான். ஸோ ஃபஸ்ட்டு படத்தை போட்டுக்கலாம். சரியா? ஸோ படத்தை பாருங்கள். ஸோ இதான் வந்து உங்களுக்கான பேரலோகிராம். சரியா? போட்டாச்சு. இப்போ எல்லாம் கொடுத்துருக்காங்க. அட்ஜசன்ட் சைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜசன்ட் சொல்லும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து சைடு தான் கொடுத்துருக்காங்க அர்த்தம். அட்ஜஸ்ட்னாலே பக்கத்து சைடு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம். சரியா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 12 9 தானே. ஸோ இதை நான் 12 எடுத்துக்கிறேன். இதை 12 எடுத்தால் இது என்ன தான் இருக்கும், 9 இருக்கும். சரியா? பக்கத்து தானே. ஸோ 12னா இது 9. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஷார்ட்டர் சைடு இஸ் 8. டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஷார்ட்டர் சைடு வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 12 ஷார்ட்டா 9 ஷார்ட்டா? ஆக்சுவல் பிக்சர் இது பெருசாக இருக்கும், 9 கொஞ்சம் சின்னதாக இருக்கும். சரியா? ஸோ அசியூம் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். அப்போ எது உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கும்? இதான் ஷார்ட் சைடு. கரெக்டாக? இதான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டர் சைடு இருக்க முடியும். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஷார்ட்டர் சைடுக்கு அவங்க ஹைட்டு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? 8ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நானும் போட்டுக்கிறேன். ஸோ இதான் ஷார்ட்டர் சைடு. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன், ஹைட்டு தான் கொடுத்துப்பாங்க. ஸோ 8ன்னு போட்டுக்கிறேன். சரியா? டிஸ்டன்ஸ் என்ன? ஸோ 8ன்னு போட்டாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க அவங்க? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் லாங்கர் சைடு கேட்குறாங்க. ஸோ இந்த சைடோடைய டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. புரியுதா? இது 8ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க இந்த டிஸ்டன்ஸ், ஸோ இந்த லைன் வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. பண்ணலாமா? ஸோ இது 12 அப்படின்னா கண்டிப்பாக இது 12 தான் இருக்கும். இது 9 அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் 9 தான் இருக்கும். ஸோ இந்த டேட்டா வச்சு என்ன பண்ணுறோமோ கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தெரிஞ்ச இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே ஒரே ஃபார்முலா தான். என்னது? ஏரியா இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட். இந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் செய்ய போகிறோம். பேரலோகிராம்னால இந்த ஒரு ஃபார்முலா மட்டும்தான். ஸோ இந்த ஃபார்முலா அப்புறம் இந்த பிக்சர் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி நமக்கு தேவையான ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 12 இந்த 9 இந்த 8 இந்த மூணையும் வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஒரு ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த பேரலோகிராமுடைய ஃபஸ்ட் ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பேஸ் நமக்கு இதான் பேஸ். ஏன்னா இந்த இது வந்து இங்கே தான் டச் ஆகுது. ஸோ இதான் பேஸாக இருக்க முடியும். ஸோ 9 × அது ஹைட் என்ன 8. ஸோ இஸ் ஈக்குவல் டு 72. ஸோ இந்த பேரலோகிராமுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு? 72. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அவங்க? லாங்கர் சைடுடைய சைடு கேட்குறாங்க. லாங்கர் சைடுடைய லென்த் வந்து கேட்குறாங்க. சரியா? ஸோ இதுக்கும் சேம் ஃபார்முலா தான். ஏஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட்டு கேட்குறாங்க. அதை வச்சுக்கலாம். நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிட்டிங்க 72. கரெக்டாக? ஏன் 72 போடுறோம்? பேரலோகிராம் ஏரியா மாறாது. ஹைட் வேணால் மாறலாம், பட் ஏரியா மாறாதுல்ல. ஸோ சேம் ஏரியா தான். ஸோ 72 இஸ் ஈக்குவல் டு பேஸ் என்ன பார்க்க போகிறீங்க. ஸோ எங்கே டச் ஆகுது? இது வந்து இங்கே டச் ஆகுது. சரியா? ஸோ நமக்கு என்ன தான் வரும்? 12 தான் உங்களுக்கான பேஸாக இருக்க முடியும். ஸோ 12 × ஹைட்டு கட் பண்ணிக்கலாமா? 12 6 72. அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 6. முடிஞ்சு போச்சா? ரொம்ப சிம்பிள் தான், பட் கொஞ்சம் திங்க் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் விஷயங்கள். சரியா? ஸோ டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஸோ புரியலனா திருப்பி கூட ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2.5 The base of a parallelogram is thrice its height. If the area is 192 centimeter, find the base and height. சரியா? ஸோ எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேஸ் கொடுத்துட்டாங்க. சரியா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க எழுதிக்கலாமா? பேஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ எழுதிக்கோங்க. ஸோ பேஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரைஸ் இட்ஸ் ஹைட்டு. ஸோ ஹைட்டுக்கு 3 மடங்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 3 ஹைட்ஸ்னு போட்டுக்கலாம். ஸோ பேஸ் இஸ் ஈக்குவல் டு 3 ஹைட்ஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியா இஸ் ஈக்குவல் டு 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நீங்கள் போய் எக்ஸாம் ஹாலில் போய் கிவன் டூ ஃபைண்டு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டுருக்கூடாது. உங்களுக்கு புரியதுக்கான நம்ம சொல்லி தரேன். பட் நீங்கள் போடும்போது மைண்ட்லேயே போட்டு என்ன தேவையோ அதை மட்டும் எழுதிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சி போயிட்டே இருக்கணும். சரியா? ஸோ இப்போ என்ன ஒரே ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? ஏஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட்டு. நம்ம கேட்குற பேஸ் தான் கேட்குறாங்க. ஸோ ஏரியா கொடுத்துட்டாங்க 192 போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு பேஸ் என்ன கண்டுபிடிச்சோம், 3h கண்டுபிடிச்சோம். ஸோ போட்டுக்கோங்க 3h இன்ட்டு ஹைட்ஸு. ஸோ 3h இன்ட்டு ஹைட்ஸ் என்ன வரும், 3 ஹைட் ஸ்கொயர்னு வரும். இங்கே என்ன இருக்குது, 192 இருக்குது. கட் பண்ணிக்கலாமா? எத்தனை இன்ச் போவோம்? 3 6 18, ரிமைண்டர் 1. ஸோ 3 4 12 இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஸ்கொயர். அப்போ ஹைட் ஸ்கொயர் ஈக்குவல் 64 அப்படின்னா என்ன பண்ணலாம், ஹைட் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு போட்டுக்கலாம். ஸோ ஹைட் ஸ்கொயர் ஈக்குவல் 64, ஹைட் இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் 64 விச் இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ ஹைட்டாக கேட்குறாங்க இல்லை, என்ன கேட்குறாங்க, பேஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு சாய்ஸில் கண்டிப்பாக இந்த வேல்யூம் இருக்கும். ஆர்வக்கோளால் ஹைட் 8ன்னு போட்டக்கூடாது. நம்ம என்ன கேட்டிருக்காங்க, அவன் கேட்டை தான் போடணும். என்ன கேட்டிருக்காங்க, பேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்ச வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஸோ பேஸ் இஸ் ஈக்குவல் டு 3 ஹைட்ஸ் என்ன. ஸோ பிஸ் ஈக்குவல் டு 3 × 8 விச் இஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். ரைட்டா?
ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஸ்ஐஸ் 2.1. இதையும் ஃபுல் அண்ட் ஃபுல் பேரகிராம் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த ஃபாலோயிங் பேரகிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஈக்குவல் டு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி தான் 2 படம் கொடுத்துருப்பாங்க. ஸோ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஏரியாவும் கண்டுபிடிக்கணும், பெரிமீட்டரும் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கலாமா? ஏரியா ஃபார்ம்லாம் என்ன? பேஸ் இன்டு ஹைட்டு. நமக்கு பேஸ் என்ன? இங்கே தான் டச் ஆகுது. ஸோ இதான் உங்களுக்கு பேஸாக இருக்கும். ஸோ 11. ஹைட் என்ன உங்களுக்கு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 11 × 3 இஸ் ஈக்குவல் டு 33 சென்டிமீட்டர். அடுத்த கண்டுபிடிக்க வேண்டிய பெரிமீட்டர். ஸோ இது 11னா கண்டிப்பாக இது 11 தான் இருக்கும். இது 4னா கண்டிப்பாக இதுவும் 4 தான் இருக்கும். ஸோ 11 + 11 22 + 4 + 4 8. ஸோ 22 + 8 = 30. ஸோ வந்து ஏரியா வந்து 33, பெரிமீட்டர் வந்து 30. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் பிக்சர் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பேஸ் என்னது? நமக்கு இதான் பேஸு. ஸோ இது வேல்யூ என்ன? 7. ஸோ இங்கே 7 போட்டுக்கலாமா? ஸோ ஃபார்ம்லாம் என்ன? 7 × 10. ஸோ 70 தான் உங்களுக்கான ஏரியாவாக இருக்கும். ஸோ பேஸ் எடுத்துக்கிட்டேன், பெரிமீட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுற்றளவுன்னு சொல்லுவோம். ஸோ 7 + 7 14. இங்கே 13 இருக்குது. ஸோ 2 ஆட் பண்ணி 26. ஸோ 26ஐயும் 14 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 40. ஸோ பெரிமீட்டர் வந்து 40, ஏரியா வந்து 70. சரியா? ஸோ ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் அதான் டக்குன்னு முடிச்சிட்டோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுவும் பேரலல் தான். சரியா? ஸோ பேரலல் தான் கொஸ்டின்ஸ்க்கு இருக்குது. ஸோ பேஸ் கொடுத்துட்டாங்க, அப்புறம் ஹைட் கொடுத்துட்டாங்க, அப்புறம் ஏரியா கேட்குறாங்க. ஸோ ஏரியா ஃபார்ம்லாம் என்ன? பேஸ் இன்டு ஹைட்டு. 18 × 5 என்னது? 90. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேஸ் கொடுத்துட்டாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க, ஹைட் கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபார்ம்லாம் என்ன? ஏஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட் தான் ஃபார்முலா. நம்ம என்ன கொடுத்துட்டாங்க? ஏரியா கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 56 கொடுத்துருக்காங்க. ஸோ 56 இஸ் ஈக்குவல் டு பேஸ் என்ன? 8 இன்டு ஹைட். இது கட் பண்ணிங்க அப்படின்னா 8 எத்தனை இன்ச் போகும் பார்க்க போகிறீங்க. 8 7 56. அதான் உங்களுக்கான ஆன்சர். ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹைட் கொடுத்துட்டாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க. சேம் ஃபார்முலா தான். ஸோ 221 இஸ் ஈக்குவல் டு என்ன கேட்குறான்? பேஸ் கேட்குறான். ஸோ பேஸ் இன்டு 17. கட் பண்ணிக்கலாமா? ஸோ 17க்கு 39 போகும். ஸோ பிஸ் ஈக்குவல் டு 13 மில்லிமீட்டர். கொடுத்துருக்கத ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சுரேஷ் won a parallelogram shaped trophy in a state level chess tournament. He knows that the area of the trophy is 735 cm² and its base வந்து 21 cm. வாட் இஸ் த ஹைட்டுன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் தான் 4 லைன் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஆனால் கான்செப்ட் என்ன தான் கொடுத்துருக்கிறது? ஏரியா கொடுத்துருக்காங்க, பேஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஏரியா ஃபார்ம்லாம் என்ன? ஏஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட்டு. ஏரியா கொடுத்துட்டாங்க 735 கொடுத்துட்டாங்க. இஸ் ஈக்குவல் டு பேஸ் என்ன? 21 இன்ட்டு ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும். இன்னும் கட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைத்துவிடும். ஸோ கட் பண்ணலாமா? ஸோ 7 3 சார் 21. இங்கே போட்டிங்கன்னா 7 1 டைம் போகலாம். ஸோ 0 வரும். திருப்பி கட் பண்ணிங்க அப்படின்னா 3 3 சார் 9, 1 ரிமைண்டர். ஸோ 5. ஸோ 35 அப்படிங்கிறது உங்களுக்கான ஆன்சர். ஹைட் இஸ் ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர். ஓகேவா? ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஜானகி ஹேஸ் அ பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் இன் த ஷேப் ஆஃப் பேரலோகிராம். சரியா? ஒரு கிளாத் இருக்குது, அது பேரலோகிராம் ஷேப்பில் வச்சுருக்காங்க. இது ஹைட் வந்து 12 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் பேஸ் பார்த்தீங்கன்னா 18 கொடுத்துருக்காங்க. ஷி கட்ஸ் த ஃபேப்ரிக் இன்டு 4 ஈக்குவல் பேரலோகிராம். 4 ஈக்குவல் பேரலோகிராமாக கட் பண்ணுறாங்க. ஈக்குவல் சைஸ் அதாவது பேரல் சைஸை கட் பண்ணுறாங்க. சரியா? த்ரூ இட்ஸ் மிடில் பாயிண்ட்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஈச் நியூ பேரலோகிராம் கேட்குறாங்க. சரியா? ஸோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஈச் நியூ. ஸோ 4 கட் பண்ணுங்க அப்புறம் ஈச்சுனுடைய ஏரியா கேட்குறாங்க. ஸோ ஈச்சுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம பெரிய ஏரியா கண்டுபிடிச்சா ஆகணும். ஸோ ஏரியா ஃபார்ம்லாம் என்ன? பேஸ் இன்டு ஹைட்டு. ஸோ 18 × 12 போட்டுக்கலாம். ஸோ 18 × 12 கண்டுபிடிக்கணும். ஸோ 18 × 12 போட்டிங்க அப்படின்னா இங்கே போட்டு பாருங்கள், ஆன்சர் வந்து 216 வரும். ஸோ 216ங்கிறது ஃபுல் பீஸ். ஒரு பேரலோகிராமுடைய ஃபுல் பீஸ் 216. இப்போ என்ன கேட்குறாங்க? அவங்க சென்டரில் வெட்டுறாங்க, பேரல் சைடில் மிடில் போகிறவங்க வெட்டுறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதான் உங்கள் பேரலோகிராம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க? பேரல் சைட்ஸில். ஸோ இதுக்கு பேரல் இதான். சரியா? இதுக்கு பேரல் இதுதான், இதுக்கு பேரல் இதுதான். அதுவும் சென்டரில் பாஸ் ஆகி போகிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ 4 பீஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ 4 பீஸ்னுடைய ஏரியா கேட்குறாங்க. ஸோ என்ன எப்படி இருக்கும் உங்களுக்கு? இது ஒரு பேரலோகிராமு, இதுவும் சின்ன பேரலோகிராம். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? மொத்தத்தில் இருந்து 4 பிரிக்க போகிறீங்க. இப்போ என்ன பண்ண போதும்? 216/4 போட்டால் முடிஞ்சு போச்சு. சரியா? ஸோ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க என்ன கிடைக்கும்? 54 கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு பேரலோகிராமும் 54 யூனிட் என்ன? 54 மீட்டரில் கிடைக்கும். ஒவ்வொரு பேரலோகிராமும் 54 மீட்டரில் உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஏரியா வந்து 54 மீட்டர். மீட்டர் ஸ்கொயர். சரி, ஏரியாலாம். ஸோ மீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். 54 மீட்டர் ஸ்கொயர். சரியா? ஹைட்டு பேஸ்னால் மீட்டர்னு போட்டுக்கலாம். ஏரியா கேட்டாங்கன்னா பேஸ்டு ஹைட்டும் போடுவீங்க. ஸோ பேஸுக்கு மீட்ரு, ஹைட்டுக்கு மீட்ரு இன்னும் பண்ணால் மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஸோ ஏரியா வந்தாலே மீட்டர் ஸ்கொயர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 5th கொஸ்டின். A ground is in the shape of a parallelogram. The height of the parallelogram is 14 meter and the corresponding base வந்து
8 மீட்டர் லாங்கர் தேன் இட்ஸ் ஹைட். ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் லெவலிங் த கிரவுண்ட் அது 15 per மீட்டர். ஓகே பார்க்கலாம். எல்லாம் கொடுத்தா பாருங்கள். ஒரு கிரவுண்ட் இருக்குது, அதுக்கு பேரலகிராம் ஷேப் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது ஹைட் வந்து 14 கொடுத்துட்டாங்க. சரி, ஹைட் வந்து 14 மீட்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேஸ் வந்து 8 மீட்டரும் கொடுத்துருக்காங்க. சரியா, 8 மீட்டரும் கொடுக்கல, 8 மீட்டர் லாங்கர் தேன் ஹைட்டு. சரியா, லாங்கர் தேன் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபைன் த காஸ்ட் ஆஃப் லெவலிங் கேட்குறாங்க. அந்த கிரவுண்ட் லெவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பண்ணலாமா? ஈஸியான கொஸ்டின் தானே. ஃபஸ்ட் கொடுத்த டேட்டா எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 14 கொடுத்துட்டாங்க. சரி, ஹைட் வந்து 14 கொடுத்தாங்க. அந்த கரஸ்பாண்டிங் பேஸ் வந்து 8 மீட்டர் லாங்கர் தேன் ஹைட். அப்போ பேஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கலாம்? 14 + 8 போட்டுக்கலாமா? அப்படின்னா கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக கொடுக்காம அவங்க ஒரு இக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ 14 + 8 போட்டுக்கலாம். ஸோ போட்டு 22 வரும். ரைட்டா, அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? நம்ம ஏரியான்னு கேட்குறாங்க. அப்படி தானே ஃபைண்ட் த காஸ்ட் லெவலிங் கிரவுண்ட் கேட்குறாங்க. அப்போ ஏரியா கண்டுபிடிச்சலாமா? ஏரியா இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட்டு. ஸோ 14 × 22. புரியுதா உங்களுக்கு ஏன் போட்டோன்னு? ரைட்டா, ஸோ 14 × 22 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 308 கிடைக்கும். 308. இப்போ என்ன கொடுத்துட்டாங்க? இது மொத்தம் ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் லெவலிங் த கிரவுண்ட். கிரவுண்டை லெவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரூபா ஆகும்னு கேட்குறாங்க. ஒரு ரூபான்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு, சரியா, ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 15 ரூபா ஆகுது. நமக்கு எத்தனை தேவை இருக்குது? 308 தேவை இருக்குது. ஸோ 308 × 15 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைத்து விடும். ஸோ இன்டு பண்ணிங்க அப்படின்னா 4620 அப்படிங்கிறது உங்களுக்கான ஆன்சர். ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் இன்டு பண்ணுறாலும் நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ தயவு செஞ்சு போட்டு பாருங்கள். ஸோ நான் செஞ்சு வச்சதுனால டக்குன்னு போட்டுறேன். நீங்கள் வந்து தயவு செஞ்சு கேல்குலேஷன்ஸ் போட்டு பாருங்கள். ஒரு ஐடியா கொடுக்கக்காண்டி இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷன் தயவு செஞ்சு போட்டு பாருங்கள். திருப்பி சொல்கிறேன், எல்லா வீடியோன்னு சொல்கிறது தான் சிம்பிளிஃபிகேஷன் போட்டு பாருங்கள். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அப்ஜெக்ட் டைப் கொஸ்டின். த பெரிமீட்டர் ஆஃப் பேரலகிராம் ஹூஸ் அட்ஜஸ்ட் சைட் 6 and 5 கொடுக்குறாங்க. சரியா, ஸோ அட்ஜஸ்ட்னாலே பக்கத்து இருக்கக்கூடியதான். பட் நம்ம கேட்க பெரிமீட்டர் தான், அதனால் பார்க்கணும் அவசியமே இல்லை. 6ம் 12, 5ம் 10. ஸோ போட்டு முடிச்சு போயிட்டே இருக்கலாம். ஸோ 12ம் 10ம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைத்து விடும். எவ்வளோ வரும்? 12ம் 10ம் ஆட் பண்ணால் 22 போச்சா? ஸோ ஆன்சர் வந்து ரீச் ஆகி. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஏரியா ஆஃப் அ பேரலகிராம் ஹூஸ் பேஸ் 10 மீட்டர் அண்ட் ஹைட் 7 மீட்டர் இஸ் டேஷ். ஏரியா கேட்குறாங்க, பேஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க. ஸோ 2 இன்டு பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஸோ 70 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்த பார்த்துக்கோங்க, 70 ஸ்கொயர் மீட்டரும் கொடுத்துருக்கலாம், 70 மீட்டரும் கொடுத்துருக்கலாம். சரியா, இதை நீங்கள் சூஸ் பண்ணால் தப்பாக போயிடும். ஏன்னா கேட்டிருக்கிறது ஏரியா, கண்டிப்பாக மீட்டர் ஸ்கொயர் தான் வரணும். ஏன்னு புரியுதா உங்களுக்கு? ஏரியா ஃபார்ம்லாம் என்ன? பேஸ் இன்டு ஹைட்டு. ஸோ பேஸ் என்ன பண்ணுவோம்? யூனிட் மீட்டரும் போடுவோம், ஹைட்டுக்கும் மீட்டரும் போடுவோம். இன்டு பண்ணும்போது என்ன மீட்டர் ஸ்கொயர்னு வரணும். நீங்கள் பாட்டுக்கு 70 மீட்டரும் போட தப்பாக போயிடும். சரியா, ஸோ யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருப்பி என்ன பண்ணணும்? மீட்டரை நீங்கள் மீட்டர் ஸ்கொயர் மாற்றும் போது கொஞ்சம் நம்பர் வேறு மாதிரி போயிடும். அதனால் மீட்டர் ஸ்கொயர் நம்பர் சேம் தான், நியூமரிக்கல் வேல்யூ சேம் தான். பட் யூனிட்டை பொறுத்து உங்களுக்கு மார்க் இருக்கும். கண்ணை மயக்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு சாய்ஸில் என்ன பண்ணுவாங்க? 70 மீட்டரும் கொடுத்துருப்பாங்க. ஒரு சி சாய்ஸ்லையோ டி சாய்ஸ்லையோ 70 மீட்டர் ஸ்கொயர்னு போட்டிருப்பாங்க. தயவு செஞ்சு மாட்டிக்கிறாங்க. தெளிவாக பார்த்து போடுங்க. செஞ்சு தப்பாக போட்டுறாங்க. தெரியாமல் தப்பான பிரச்சனை இல்லை, ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சி தப்பாக மார்க் பண்ணிடுறாங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 8th கொஸ்டின். த பேஸ் ஆஃப் அ பேரலகிராம் வித் ஏரியா இஸ் 52 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர். ஸோ பேஸ் கேட்குறாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க. அப்படி தானே? ஸோ ஏ ஃபார்ம்னா ஏசிக்குள்ளே பி இன்டு ஹைட்டு. ஸோ ஏரியா 52 கொடுத்துட்டாங்க. இஸ் ஈக்குவல் டு 4 இன்டு பேஸு. கட் பண்ணிக்கலாம். ஸோ 4க்கு எத்தனை லைன்ஸ் போகும்? 4 1 4 ரிமைண்டர் 1, 4 12. ஸோ பிஸ் ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர். ஸோ பேஸுக்கு சென்டிமீட்டர் போட்டால் போதும். ஸோ பிஸ் ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர். 9th கொஸ்டின் பார்க்கலாம். வாட் ஹேப்பன்ஸ் டு ஏரியா ஆஃப் அ பேரலகிராம் இஃப் த பேஸ் இஸ் இன்க்ரீஸ் 2 times அண்ட் ஹைட் இஸ் ஹாஃப்னு கேட்குறாங்க. வாட் ஹேப்பன்ஸ் டு ஏரியா ஆஃப் பேரலகிராம். சரியா, ஃபஸ்ட்டு பேரலகிராம் வரைஞ்சிக்கலாம், அதான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பேரலகிராம் வரைஞ்சாச்சு. என்ன கொடுத்துட்டாங்க? வாட் ஹேப்பன்ஸ் டு ஏரியா. சரியா, ஸோ ஏரியாவில் என்ன சேஞ்சு கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஏரியா ஃபார்முலா என்ன? ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட். இதான உண்மையான ஃபார்முலா, எழுதிக்கலாம். இப்போ என்ன கொடுத்துட்டாங்க? பேஸ் இஸ் இன்க்ரீஸ் 2 times. ஸோ பேஸ் இங்கே இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்க? இன்னொரு படத்தை போட்டுக்கலாம். பேஸ் என்ன பண்ணிட்டாங்க? 2 times இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2பின்னு போட்டுக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட்டை வந்து ஹாஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் ஹைட்டு போடும். ஸோ ஹைட் இங்கே போட்டுக்கலாம். ஹைட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்க? ஹாஃப் பண்ணிட்டாங்க. ஸோ ஹைட்ஸ் பை 2ன்னு போட்டுக்கலாம். சரியா, ஸோ பேஸு ஹைட்னா இந்த ஃபார்முலா. இப்போ கொஞ்சம் இக்குவேஷனை மாற்றிட்டாங்க, அந்த சைடை வேல்யூ மாற்றிட்டாங்க. அப்போ என்ன ஏரியா வரும்? ஏஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட்டு. பேஸ் வேல்யூ என்ன? 2b. ஸோ 2b போட்டுக்கோங்க. இன்டு ஹைட் என்ன? ஹைட்ஸ் பை 2. ஸோ போட்டுக்கலாம். ஸோ 2 கட் பண்ணிக்கலாம். என்ன கிடைக்குது? பேஸ் இன்டு ஹைட்டும் கிடைக்குது. இங்கே என்ன இருந்துச்சு? சேமாக இருந்துச்சு. அப்போ ரெண்டுக்கும் என்ன இல்லை? எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை, ரிமைன்ஸ் த சேம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். சரியா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறைய மாடல்ஸை பாருங்கள். பட்
எப்படி கேட்டாலும் சரி இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி என்ன ரேஷியோ ட்வைஸ் வரலாம் த்ரைஸ் வரலாம் அது ஏற்றாற்போல் நீங்கள் போட்டு முடிச்சிட்டே இருக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்தவரை உங்களுக்கு இங்கே வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க டபுள் பண்ணிட்டாங்க, அந்த 2 கேன்சல் ஆயிரும், அதனால் நோ சேஞ்ச். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 10th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். இன் அ பேலோகிராம் த பேஸ் இஸ் 3 times its height. சரியா? எழுதிக்கோங்க. பேலோகிராம் பேஸ் வந்து 3 times. ஸோ பேஸ் இஸ் ஈக்குவல் டு 3 times its height போட்டுக்கலாம். இது ஹைட் வந்து 8 cm. ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பேஸ் ஈக்குவல் 3 ஹைட் வந்து 8. பேஸ் கண்டுபிடிச்சலாமா? B ஈக்குவல் டு 8 × 3 24 போட்டாச்சா? அடுத்து என்ன கேட்குறாங்க? ஏரியா கேட்குறாங்க. ஏரியா ஃபார்ம்னா என்ன? AC ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட்டு. பேஸ் வேல்யூ என்ன? 24. ஸோ 24 × 8 போட்டிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைத்துவிடும். ஸோ செக் பண்ணிக்கலாமா? 24 × 8 செக் பண்ணி பாருங்கள். ஆன்சர் 192 அப்படிங்க கிடைக்கும். அதான் வந்து உங்களுக்கான ஆன்சர் 192 இருக்கா சாய்ஸில்? 192 cm². அவ்வளோதான். ஸோ புரிஞ்சா? ரொம்ப ஈஸியான டாபிக் தான் டாபிக். ஸோ பேலோகிராமில் இது தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. அதில் ஏரியா 2D அப்படிங்கிற டாபிக் இருக்கும். அதில் பேலோகிராம் பற்றி உங்களுக்கு A to Z டிஸ்கஸ் பண்ணி போட்டிருப்பேன். அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த சமச்சீர் புக்கோடைய PDF லிங்க் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். தமிழ் மீடியம் புக்கும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் புக்கும் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ரெஃபர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸாக பார்க்கலாம். தேங்க்யூ.